வணக்கம். 2026 அக்டோபர் 15 முதல் ஜனவரி 10 வரை வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும்? அதற்கு முன்பு வானிலை அமைப்புகள் எப்படி இருக்கு? எல்லினோ, லானினோ, சூப்பர் எல்லினோ என்றெல்லாம் வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்களே, இந்த வார்த்தைகள் உண்மையிலேயே என்ன நடக்கிறது இந்த உலகத்திலே? எல்லினோவா, லானினோவா, சூப்பர் எல்லினோவா? கடல் வெப்பம் என்ன சொல்கிறது? மழைப்பொழிவு எப்படி அமைய போகிறது? 2026 வடகிழக்கு பருவமழை எப்படி அமையும் என்பதை இந்த அறிக்கையில பார்க்க இருக்கிறோம். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூலை 24 வெள்ளிக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை. இன்றைக்கு இந்த அறிக்கை பதிவு செய்கிறோம் என்று நினைக்க வேண்டாம். இதே அறிக்கையை கடந்த 6 மாதம் முன்பும் பதிவு செய்திருக்கிறோம். எந்தவித துளியும் மாற்றம் இல்லாமல் அறியாதவர்களுக்கும் அதற்குறித்த மேலும் விளக்கம் கேட்பவர்களுக்கும் இந்த அறிக்கையை வலிமையுடன் அறிவிக்கிறோம். தற்பொழுது கடல் வெப்பத்தை பார்க்க வேண்டும். பசிபிக் பெருங்கடல் வெப்பத்தை முதல்ல பார்ப்போம். இப்பொழுது பசிபிக் பெருங்கடல் வெப்பம் உயர்ந்திருக்கிறது. ஆனால் அமெரிக்க பக்கம் வெப்பம் உயர்ந்து ஆசியா பக்கம் வெப்பம் குறைந்தால் அது எல்னினோ. இப்பொழுது எப்படி இருக்கிறது என்றால், அமெரிக்க பக்கம் வெப்பம் உயர்ந்திருக்கிறது, மத்திய பசிபிக் பெருங்கடலும் வெப்பம் உயர்ந்திருக்கிறது, ஆசிய பக்கமும் வெப்பம் உயர்ந்திருக்கிறது. இதை நடுநிலை என்று சொல்வதா, எல்னினோ என்று சொல்வதா, லானினா என்று சொல்வதா என்று ஒரு வேறுபட்ட அமைப்பாகத்தான் இது இருக்கிறது. ஆனால் கடல் நீரோட்டத்தின் போக்கை பார்க்கும் பொழுது அது எல்னினோவை வலிமைப்படுத்தும் என்றுதான் தெரிகிறது. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, அப்ப எல்னினோ வலிமைப்படுத்தும்னா மழை பற்றாக்குறையா, வறட்சியா என்று நீங்கள் கேட்கலாம். எல்னினோ, சூப்பர் எல்னினோவே உருவானாலும் இந்திய பருவமழையை அது பாதிக்காது. மறுமழை, வடகிழக்கு பருவமழை அபரிமிதமாக பொழியும் என்றுதான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். அது எப்படி பொழியும், ஏன் அதுக்கு சாதகம் அமைப்பை ஏற்படுத்துகிறது என்பதை இதுல பார்ப்போம். இந்திய பெருங்கடல் வெப்பத்தை பார்ப்போம். இந்திய பெருங்கடலை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டு தெற்கு இந்திய பெருங்கடலிலே எந்தவித வலிமையான புயல்களும் உருவாகவில்லை. அதாவது மொரீஷியஸ், ரீயூனியன், மடகாஸ்கர் மற்றும் தென்னரைக்கோளத்தில் எந்தவித வலிமையான புயல்களும் உருவாகவில்லை. இதனால வெப்பம் உயர்ந்திருக்கு. வெப்பத்தை உயர்த்துவது மட்டுமல்லாமல் அங்க இருக்கக்கூடிய வெப்பத்தை வடக்கு இந்திய பெருங்கடலுக்கு கடத்தி கொண்டிருக்கிறது. ஆப்பிரிக்க கரையோரத்திற்கும் அதே அரபிக் கடலோரத்திற்கும் நிலநடுக்கோட்டு பகுதிக்கும் வெப்பத்தை கடத்தி கொண்டிருக்கிறது. இதே போல சுமத்ராவிற்கு தெற்கே இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா, சுமத்ரா, ஜாவா இடைப்பட்ட அந்த இந்திய பெருங்கடல் வெப்பத்தையும் அது நிலநடுக்கோட்டு பகுதிக்கு கடத்தி கொண்டிருக்கிறது. அதே போல தென்சீன கடற்பகுதியில் இருக்கக்கூடிய வெப்பத்தையும், அதே போல ஒட்டுமொத்த இந்த பசிபிக் பெருங்கடலுக்கும் இந்திய பெருங்கடலுக்கும் இடைப்பட்ட இருக்கக்கூடிய வெப்பத்தை எல்லாம் வங்கக்கடலின் தெற்கு பகுதிக்கும் அரபிக்கடலின் தெற்கு பகுதிக்கும் நிலநடுக்கோட்டு பகுதியை நோக்கி கடத்துகிறது. இந்திய பெருங்கடலோட ஆப்பிரிக்க கரையோரத்திலையும் வெப்பத்தை குவித்துக் கொண்டிருக்கிறது கடல் நீரோட்டம். ஆக அமெரிக்க பக்கம் வெப்பம் உயர்ந்து அது எல்னினோவாக மாறினாலும், ஆனால் இன்றைய தேதி வரைக்கும் வரக்கூடிய தென்மேற்கு பருவமழை காலம் நிறைவடையும் தேதி வரைக்கும் அக்டோபர் 15 வரைக்கும் ஆசிய பக்கம்தான் வெப்பம் உயர்ந்திருக்கும். ஆசிய புயல்கள், ஆசிய நிகழ்வுகள் தென்சீன கடல் வழியாக தாய்லாந்து வளைகுடா மற்றும் வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் வழியாக வங்கக்கடலுக்கு வரும். ஆரம்பம் லாவோஸ், வியட்நாம் வழியாக தாய்லாந்து, மியான்மர் வழியாக வரும். பிறகு வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முந்தைய செப்டம்பர், அக்டோபர் காலத்துல அது நேரடியாக தாய்லாந்து வளைகுடாவில் நுழைந்து வங்கக்கடலுக்கு வரும். இதன் காரணமாக இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை தான் தீவிரமாக இருக்கும். ஆரம்பத்தில் வறட்சி ஏற்படுத்துவது போன்ற ஒரு மாயையை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். பிறகு போக போக தென்மேற்கு பருவமழை ஆகஸ்ட் விட செப்டம்பர், அக்டோபர் உச்சபட்ச தென்மேற்கு பருவமழை. ஒரே நாளிலே வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவை ஏற்படுத்திய காலமெல்லாம் உண்டு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு, கர்நாடகாவிற்கும் மகாராஷ்டிராவிற்கும். ஆகவே நாம் என்ன சொல்றோம், ஆகஸ்ட் விட ஆகஸ்ட் 15க்கு பிறகு, ஆகஸ்ட் 15 விட செப்டம்பர் 1 அக்டோபர் 15 வரைக்கும், இன்னும் சரியாக சொல்ல போனால் செப்டம்பர் 15 அக்டோபர் 15 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 30 நாள் உச்சபட்ச எச்சரிக்கை நாள் என்றுதான் சொல்லணும். அந்த நாளில் தான் தென்மேற்கு பருவமழையே மிக மோசமாக கர்நாடகாவிற்கும், கேரளாவிற்கும், அரபிக் கடலோர மாநிலத்திற்கும், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகாவிற்கும் கொடுக்க போகிறது. மகாராஷ்டிரா, கோவாவிற்கெல்லாம்
புரியாது இப்பொழுது. இவற்றுக்கு என்ன காரணம்? ஏன் இப்படி தாமதமாக தென்மேற்கு பருவமழையை கொடுக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். அதற்கான காரணம் ஏற்கனவே விளக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒரு முறை விளக்குகிறேன். தயவு செய்து இறுதி வரை கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆக தென்மேற்கு பருவமழை ஆகஸ்ட்ல தான் வழக்கமா தீவிரமடையும், ஜூன் ஜூலைல தீவிரமடையும். அதற்கு பிறகு அப்பொழுது வலுவாக தொடர்ச்சியாக அணைகளை நிரப்பும் மழையை எப்பொழுதும் கொடுத்ததில்லை. ஆனால் கடந்த ஆண்டு கொடுக்கும் என்று சொன்னோம், கொடுத்தது. இந்த ஆண்டு ஆகஸ்ட்ல தான் தீவிரமடைன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுலயும் வழக்கமா ஆகஸ்ட் ஆடிப்பெருக்கு தினத்திலிருந்து தீவிரமடையும். ஆடிப்பெருக்குக்கு குளிப்பதற்கு மட்டும், ஆடிப்பெருக்கை கொண்டாடுவதற்கு மட்டும் தண்ணி திறந்து விடுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு மழை பொழிவு அதிகமாகி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆடிப்பெருக்குக்கு திறக்க தண்ணியோட சேர்த்து 25,000 50,000 1,00,000 எல்லாம் திறந்து விட்ட காலமும் உண்டு. ஆகவே அணை கணிக்க முடியாமல், அதாவது அப்போ ஆடிப்பெருக்குக்கு 2,000 கனடி திறப்பாங்க. திடீர்னு ஆடிப்பெருக்குக்கு அன்றைக்கு திடீர்னு 50,000 1,00,000 கனடி திறந்து விட்ட நாட்களும் உண்டு. நினைவுபடுத்த விரும்புறேன். இப்படித்தான் அமையும். ஆகவே நாம் அதை சொல்லி இருக்கிறோம். ஆனால் அவர்கள் கணிப்புக்குள் அது எட்டவில்லை. அதனால திட்டமிடுதல சில தொய்வுகள் எல்லாம் கடந்த ஆண்டுகள் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே என்ன சொல்றோம்? ஆகஸ்ட்ல மழை பொழியும் 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 என்று சொல்லிட்டு இருக்கோம். ஆகஸ்ட்ல உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும். கர்நாடக அணை தண்ணீர் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால அதை நிரப்பும் ஆகஸ்ட் முன் 10 தேதி. அப்புறம் ஆகஸ்ட் 15க்கு மேல இருக்கும் அணையையும் முழுமையாக நிரப்பிவிடும். முதல்ல கபினி அணை நிரம்பும், பிறகு KRS நிரம்பும். அதே போல நீலகிரி மாவட்டத்தின் அணைகளை நிரப்பும். அதிலிருந்து பவானி சாகருக்கு தண்ணீர் வர தொடங்கும். கண்டிப்பா ஆகஸ்ட் இறுதி செப்டம்பர் மாதங்கள்ல நிறைய மழைப்பிடிப்பு கொடுக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்பொழுது கடல் ஒட்டுமொத்தம் சூடா இருக்கு. கடல்ல இருந்து நீர் ஆவி வருது, அதிகமா நீராவி வருது. இந்த நீராவியை நீராக மாற்றுவதற்கு போதுமான, அதற்கு சமமான குளிர்விக்கும் அமைப்பு இல்லை, ஒரு உயரழுத்தம் இல்லை, ஒரு காற்று சுழற்சி இல்லை. ஆனால் இப்பொழுது பாகிஸ்தான் எல்லையோர மழைப்பொழிவை தொடங்கிவிட்டது. பாகிஸ்தானுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியதும் அங்கிருந்து உயரழுத்தமும் வர தொடங்கும். பருவமழை பின்வாங்கும் பொழுது, வட இந்தியாவிலே பின்வாங்கும் பொழுது அங்க உயரழுத்தம் ஆக்கிரமிக்கும். அப்ப என்ன ஆகும்? உயரழுத்தத்தில் இருந்து வரக்கூடிய காற்று இங்கே இருக்கக்கூடிய நீராவியை நீராக மாற்றக்கூடிய சாதிக அமைப்பை ஏற்படுத்தும். கண்டிப்பாக அப்ப வட மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய காற்று குளிர்விக்கும் காற்றாக அமையும். வங்கக்கடல், அரபிக்கடலிலிருந்து கரையேறக்கூடிய காற்று நீராவி காற்றாக இருக்கும். ஆக இமயமலை காற்றும் நம்முடைய கடற்பகுதியிலிருந்து ஏறக்கூடிய நீராவி காற்று ஒன்றிணையும் பொழுது மழைப்பொழிவை கொடுக்கும். அதைத்தான் நாம சொல்றோம், செப்டம்பர் அக்டோபர் நீராவி காற்று நீராக மாறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். நிறைய மழைப்பொழிவு காத்திருக்கிறது, நாடெங்குமே இருக்கிறது. செப்டம்பர் அக்டோபர்ல குறிப்பாக ஒடிசா, ஆந்திர பிரதேசம், மகாராஷ்டிரா, கோவா உள்ளிட்ட இந்த மாநிலங்களுக்கும் அரபிக்கடலோர மாநிலங்களுக்கும் நிறைய மழை இருக்கு. அதனால அணைகளை நிரம்பும். தமிழ்நாட்டில் வெப்பசலன இடிமழை பொழிவும் வரக்கூடிய ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர்ல இருக்கிறது என்பதை சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். காற்று பகுதிக்கு மட்டும் கொஞ்சம் அப்பப்போ ஏமாற்றுவது போல் கொடுத்தாலும் அதுக்கும் ஒரு நாள் கொடுக்கும். புரியுதுங்களா? காற்று பகுதி என்பது பிரச்சனைக்குரிய பகுதி. காற்று பகுதியிலையும் உச்சபட்ச காற்று பகுதி வேதாரண்யத்தை விட, ராமேஸ்வரத்தை விட உச்சபட்ச காற்று பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொள்ளாச்சிக்கும் தாராபுரத்திற்கும் இடைப்பட்ட அந்த காமநாயக்கம்பாளையம், நெகமம், கருவாபுரம், காட்டம்பட்டி, பெரியப்பட்டி, பெதப்பம்பட்டி இந்த பகுதி தான் நெகமம். இந்த பகுதி தான் உச்சபட்ச காற்று பகுதி. அதுலயும் சாரல் வரும். அப்பப்போ அந்த நெகமம் வரைக்கும் மீட்டும். நெகமத்திற்கும் தாராபுரத்துக்கும் இடைப்பட்ட பகுதி பிரச்சனைக்குரிய பகுதி. அந்த இடத்திற்கும் மழை புரியும். ஆனால் பொறுமையாக இருங்கள். நாம சொல்றது தென்மேற்கு பருவமழை. வடகிழக்கு பருவமழை காலத்துல என்ன ஆகும்? பசிபிக் பெருங்கடல்ல சூப்பர் எல்லினோ உருவாகி இருந்தாலும், எல்லினோ வலுவாக இருந்தாலும், பசிபிக் பெருங்கடல்ல ஆசிய பக்கத்துல தென்சீன கடற்பகுதியில, குறிப்பாக பிலிப்பைன்ஸ் தாண்டி உள்பகுதியில வெப்பம் அதிகரித்து காணப்படும். தாய்லாந்து வளைகுடா வெப்பம் அதிகரித்து காணப்படும். நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல், தெற்கு இந்திய பெருங்கடல் மற்றும் அரபிக்கடல், வங்கக்கடல் ஒட்டுமொத்தம் வெப்பமாக இருக்கும். ஆக இதன் காரணமாக நிகழ்வுகள் தென்சீன கடற்பகுதியிலேயே உருவாகி இங்கே வலுவான மழை நிகழ்வாக மாறும். சுமத்ரா தீவரிகை உருவாகி நிகழ்வு வலுவாக மாறும். சிறு நிகழ்வும் வலுவான மழைப்பிடிப்பை தரும். அதாவது தென்மேற்கு பருவமழை காலம் முடிந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கியதுமே உயரழுத்தம் ஆந்திர பிரதேசம் வரை ஆக்கிரமிக்கும். அதனால அதிலிருந்து கிடைக்கக்கூடிய குளிர்காற்றும் வங்கக்கடலில் இருந்து தரையேறக்கூடிய நீராவி காற்றும் நீராக மாற்றும். சிறு நிகழ்வும் வலுவான மழைப்பொழிவை தரும் என்று ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம். அதைத்தான், அந்த கணிப்பு தான், அந்த ஃபார்முலா தான்.
புரிஞ்சுக்குங்க. ஆக இப்பொழுது நீராவி நிறைய இருக்கிறது. நீராவிய நீராக மாற்ற சாதகம் இல்லை. ஆனால் படிப்படியாக உயரழுத்தங்கள் வரும்பொழுது அது நீராவிய நீராக மாற்ற சாதகம் கை கொடுக்கும் என்பதில் மாற்றம் இல்லை. ஆகவே வடகிழக்கு பருவமழை காலத்துல சிறு நிகழ்வும் சின்ன காற்று சுழற்சி கூட நிறைய மழைப்பொழிவை, ஒரு குறைந்த பரப்பிலே அதிக மழைப்பொழிவை கொட்டும் நிச்சயமாக இருக்கிறது. அதே போல வலுவான நிகழ்வும் உண்டு. ஆனால் இந்த ஆண்டு வலுவான நிகழ்வு எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் சிறு நிகழ்வின் எண்ணிக்கை நிறைய இருக்கிறது. குறிப்பாக இலங்கை அதன் சுற்றுவட்டார தென் மாவட்டங்களுக்கும் அதனை ஒட்டியுள்ள டெல்டா உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் இலங்கை சுற்றுவட்டார தமிழ்நாட்டின் பகுதிக்கு நிறைய நிகழ்வுகள் காத்திருக்கிறது. கண்டிப்பாக ஆக வலுவான நீரோட்டங்களால் வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கிறது. இது வடகிழக்கு பருவமழை காலம் வரை உயர்ந்து பிறகு சூரியனின் குத்துக்கதிர் வரும்பொழுது மேலும் உயர்ந்து நீரோட்டங்கள் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை காலம் நிறைவடைந்து ஜனவரி வரைக்கும் கூட இந்த வலுவான நீரோட்டம் இலங்கை சுற்றுவட்டார பகுதியில் இருக்கும் என்பதனால கண்டிப்பாக சிறு நிகழ்வும் வலுவான மழைப்பொழிவை தரும். இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டிலே அனைத்து மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு மிகுதி. குறிப்பாக வடகடலோரம் அதிக மழை, அதைவிட அதிக மழை டெல்டா, அதை விட அதிக மழை தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை எல்லாமே இலங்கைக்கும். ஆகவே புரிந்து கொள்ளுங்கள், வடகிழக்கு பருவமழை காலத்துல கண்டிப்பா நிறைய மழை இருக்கு. அந்த மழையை வரக்கூடிய 2027 கோடையை சமாளிப்பதற்கு தேக்கியும் அது புதிய பண்ணை குட்டைகளை அமைத்து தேக்கியும் ஆழப்படுத்தியும் அகலப்படுத்தியும் கரைகளை பலப்படுத்தியும் ஆக தேக்கிய நீரை உடைப்படுத்தி விடாமல் பாதுகாத்திட அறைகளை பலப்படுத்தியும் வைத்திருக்க வேண்டும். குறிப்பாக திருவண்ணாமலை உள்ளிட்ட அந்த அவலூர்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் கடந்த ஆண்டு சிறுமழையே பாதிப்பை கொடுத்தது. குறைந்த நேரத்தில் அதிக மழை பொழிவை கொடுத்த அணைகளை எல்லாம் ஏரிகளை எல்லாம் உடைப்பேற்பட செய்தது. இந்த ஆண்டு அந்த இடத்துல ஏரிகளில் தண்ணீர் குறைவாக இருக்கலாம். கண்டிப்பாக எல்லாம் நிரப்பு மழை வடகிழக்கு பருவமழை, ஏன் தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டத்தில், ஏன் இப்பொழுது வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மழை கூட வட மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்களுக்கெல்லாம் மழை காத்திருக்கிறது. படிப்படியாக செப்டம்பர் அக்டோபரில் நிறைய மழை இருக்கு. அக்டோபர் 18 முதல் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதும் தொடக்கமே வலுத்த மழைதான். எப்பொழுதுமே சும்மா யோசிச்சு தொடங்காது, தொடக்கமே வெளுத்து வாங்கும். இடைவெளி நாட்கள் குறைவு, மழை நாட்கள் அதிகம், சிறு நிகழ்வும் அதிக மழை தரும் என்பதுதான் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை காலத்தோட ஆய்வறிக்கை. அக்டோபரை விட நவம்பர் கூடுதல், நவம்பரோட டிசம்பர் கூடுதல். பெரும்பாலும் இந்த ஆண்டு டிசம்பர்ல தான் அதிக மழை, குறிப்பாக இலங்கை மற்றும் தென் மாவட்டங்களுக்கு டிசம்பர் மாதம், அதாவது நவம்பர் டிசம்பர்ல அதிக மழை இருக்கு. ஆகவே அளவான குளிரலை வரும், அதற்கு சமமான நீராவி ஏறும். இவை எல்லாம் அதிக மழை பொழிவு சாதகம் அமையும் என்பதுதான் நம்ம ஆய்வறிக்கையோட சுருக்கம். தயவு செய்து அனைவருக்கும் ஃபார்வர்ட் செய்யுங்கள். நீங்களும் இணைந்திருந்து கேட்டு அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து அறிந்து புரிந்து உணர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.